ஒரு காமெடி நடந்தது. இவங்க 2 பேர் வந்து சுந்தர் சாரும், விஜயாண்டனி வந்து உள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும். அந்த சிங்கர் வந்து வித்தியாசமா இருக்கணும். ஆனா இனிமே வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு, இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷால் சார், இந்த கதை சொன்னா அவங்க 2 பேரையும் மேல கூப்பிட்டுலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Why don't we sit down and have a chat about this? Please வாங்க. வந்துட்டு விஷால் சார் உட்காந்து பேசலாம் சொல்லிட்டேன்னா, ஏன்னா இது ஒரு உட்கார்ந்து கேட்க வேண்டிய கதை. ஏன்னா ஒரு சாதாரண சிங்கர் கிடையாது இல்லையா, ஒரு மகத்தான சிங்கர். ஏன்னா இந்த வைரல் சென்சேஷன் இதெல்லாம் இப்போ சார். ஆனா இந்த பாட்டு நீங்க அப்போ ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வைரல்ல வந்தவர் அவர்தான். இன்னைக்கு கூட வைரல் ஃபீவர்ல தான் வந்திருக்காரு. பாவம் ஜரம் இருக்குது சார். நான் சொல்றேன், இவங்க 2 பேர் வந்து பேசிட்டது எனக்கு தெரியாது. இனிமே வந்து அந்த சிங்கர் வந்து இனிமே பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டா டோர் ஓபன் பண்றேன். இவர் தான் சிங்கர். இவ்வளவு நல்ல மனசு கூடிய இந்த ஃப்ரெண்ட் எப்படி இந்த முடிவுக்கு வந்தாருன்னு அவர்கிட்ட கேட்போம். ராஜா, எனக்கு ராஜா தான் தெரியும். விஜயாண்டனி எனக்கு ராஜா தான் தெரியும். நாங்க வந்து கம்போசிஷன் வந்து ஹாஸ்டல் டேஸ்டே பண்ணிட்டோம். ராஜா கிட்ட வந்து ஒரு சீன் சொல்லுவேன். ராஜா வந்து கம்போஸ் பண்ணுவாப்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. பட் ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் ஹி இஸ் கோயிங் டு மேக் இட். ஏன்னா அந்த டேலண்ட் வந்து இட் வாஸ் லைக் அன்பிலீவபிள். அந்த டைம்லேயே, காலேஜ் டைம்லேயே the variation he used to give in music. So விஷால் சார் சொன்ன மாதிரி அவர் சின்ன வயசுல இந்த மாதிரி ஹாஸ்டல் டேஸ்ல இப்படி தானே அவரு வந்து கதை சொல்றது, நடிக்கணும், இதுதான் ஆர்வம். ரொம்ப அப்போ எனக்கு நடிப்பு டைரக்ஷன் தான். ஓகே. ஸோ அதனால தான் நானும் ராஜா வந்து ஒரு நாள் உட்காந்து ஹாஸ்டல் ரூம்ல வந்து ஒரு சீன் சொன்னேன். அதுக்கு வந்து கம்போசிஷன் பண்ணாப்ல. எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல.